ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் எங்களோட ட்ரீம் சேனலான டெய்லி ட்ரீம்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிற மெமரிஸ் நாங்கள் போன ஆஸ்டின் ட்ரிப்போட யூனிக் எக்ஸ்பீரியன்சஸ் தாங்க. யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியாச்சு, அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆஸ்டினோட டக் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுற போத் லேண்ட் அண்ட் வாட்டர் ரைட் பற்றி தான் உங்களோட நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் சூப்பர் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னதால் இது வெறும் பஸ் ட்ரிப் மட்டும் இல்லை அப்படிங்கிறத நீங்களே கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணிடுவீங்க. இது பஸ் டூரோடு சேர்த்து ஒரு போட் ரைடும் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ரெண்டோட மிக்ஸ் தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, ஃபேமஸ் ஆஸ்டின் டக் அட்வென்ச்சர் டூர் அப்படிங்கிறதே லேண்டில் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வாட்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணுறோம், அதுதாங்க. சரி வாங்க, எப்படி இருக்குது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் இது ஒரு யூனிக் ரைட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த வெஹிக்கிள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மிலிட்ரி ஸ்டைலில் இருக்கிற டக் போட் மாதிரி, அதாவது ஆக்சுவலாக வேர்ல்டு வார் டைமில் யூஸ் பண்ண ஆம்ஃபிபியஸ் வெஹிக்கிள் டிசைனை பேஸ் பண்ண மாடல் தான் இந்த டக் போட். இதை ரோட்லேயும் ட்ரைவ் பண்ணிவிட்டு போட் மாதிரி மாற்றி வாட்டர்லேயும் ஃப்ளோட் ஆகுங்க. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டாக இருக்குது இல்லைங்களா? இப்போது அந்த டக் போட்டில் நம்மளோட ஆஸ்டின் சிட்டி ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஆஸ்டின் பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸஸ் சிட்டியோட கேபிட்டல் அப்படிங்கிறதும் மியூசிக் கல்ச்சர், டெக் கம்பெனிஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிற சிட்டி தாங்க ஆஸ்டின். இந்த டூரில் டிரைவர் அப்படின்னு சொல்கிறத விட அவரை நம்ம கண்டிப்பாக ஒரு கைடுன்னு சொல்லலாங்க. ஏன்னா அவர் நம்மளோட ட்ராவல் பண்ணும்போதும் ட்ரைவ் மட்டும் பண்ணுறது இல்லைங்க, அங்கே இருக்க ஹிஸ்ட்ரியை பற்றி நல்லாவே நம்மளோட ஷேர் பண்ணிகிட்டே வருவாங்க. அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப ஃபன்னாக பேசுகிறது நம்மளுக்கு ரொம்ப என்டர்டைனிங்காகவே இருக்கும். இது வெறும் சைட் சீயிங்காக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன் ரைடாகவும் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. என்னடா இவ்வளோ நேரம் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோமே, சடனாக இந்த வெஹிக்கிள் அப்படியே அவர் கவுண்ட் டவுன் சொல்ல சொல்ல நம்மளை அப்படியே வாட்டருக்கு ரைட் பண்ண வைக்கிற ஒரு சடனாக போட் மாதிரி மாற்றிடுறாருங்க. இந்த மொமெண்ட்டை சொல்லணுன்னா கண்டிப்பாக ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்கும். அந்த லேண்ட் வெஹிக்கிள் அப்படியே போட்டாக மாறி ஃப்ளோட் ஆகிறத பார்த்துக்கிட்டே நம்ம ஒரு லேக்குள்ளே இறங்குறத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோங்க. இந்த லேக் பேர் லேடி பேர்ட் லேக். ஆஸ்டின் ஸ்கைலைன் வியூ இங்கே ரொம்ப அழகாகவே தெரியுதுங்க. கயாக்ஸ், பேடல் போட்ஸ், ஜாகிங் ட்ரெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஒரு லைவ்லி அட்மாஸ்பியராக இருக்குங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்பாட்டுன்னு இதை சொல்லலாங்க. அந்த லேக் வியூவிலேருந்து பார்த்தா ஆப்போசிட் சைடில் ஒரு பயங்கரமாக எக்ஸிபிஷன்ஸ், ப்ளே ஏரியா, டைனிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. லைட்ஸ்லாம் போட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டூரில் இன்னொரு முக்கியமான ஃபன் எலமெண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சருக்கு ஒரு ஸ்பெஷல் டக் விசில் கொடுப்பாங்க. அதாவது டக் ஷேப்பில் இருக்க ஒரு விசில் நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம அந்த விசிலை எப்போல்லாம் இன்னொரு டக் போட் பார்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணி குவாக் குவாக் அப்படின்னு ஷவுட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது எதிர்க்க வர்றவங்களாக இருக்கட்டும், அங்கே ட்ரிப்பில் இருக்க நிறைய பர்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளுக்கு திரும்பவும் அதை ரெசிப்ரிகேட் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலாக கிட்ஸு பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ட்ரிப்பில். அங்கே எதிர்க்க வண்டி வருதோ இல்லையோ, அந்த டக் போட்ஸை பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க எப்போல்லாம் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை பார்க்குறாங்க, அந்த சில இடங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்க அதை விசில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அடல்ட்ஸை சொல்லவே வேணாங்க, சும்மாவே என்ஜாய் பண்ணுவோம் நம்மளும். ஆனால் அவங்க ஸ்பெசிஃபைடாக அவர் மென்ஷன் பண்ணுவார் அந்த டிரைவர், இந்த இடத்துல எல்லோரும் குவாக் பண்ணுங்கள், இந்த இடத்துல விசில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கம்பல்சரி நம்மளும் ஒரு குழந்தையாகவே மாறி அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்டின் டக் அட்வென்ச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு சிட்டி டூராக இருக்கட்டும், ஒரு போட் ரைட் பண்ண மாதிரியும் இருக்கும், அதில் ஃபுல்லாக ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரே டிக்கெட்டில் நம்ம பண்ண மாதிரி இருக்கும். ஆஸ்டின் விசிட் பண்ண பிளான் இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்து இந்த அழகான மெமரிஸை நீங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப அழகான மெமரிஸோட நிறைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம்.
கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நாங்கள் எப்படி இந்த வீடியோஸ் எல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் இதில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான மெமரிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.